ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்கே இருக்க இந்த 4 க்ரீன் கலர் லைன்ஸ் நாம் இன்னைய மார்க்கெட்டுக்கு நேற்று சாயந்தரமே கொடுத்துருந்த லெவல்ஸ். அந்த லெவல்ஸ் எப்படி வளர்த்துருக்கு, லெவல்ஸை தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் 23,900 அந்த ரேஞ்சில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸுக்கு கீழே தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, ஒரு நெகட்டிவ் ஓப்பன். நாம் இந்த லெவல்ஸை தாண்டி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் 24,000 அதுக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சாதான் மார்க்கெட் அப்சைட் போக முடியும் அப்படின்ற மாதிரி தான் நாம் சொல்லியிருந்தோம். அதுதான் நமக்கு கணிப்பாக இருந்தது. மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ப்ரைஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோ வைக்கிறான். லோ வச்சுட்டு திரும்பியும் வந்து மேலே தான் க்ளோஸ் பண்ணுறாங்க. அடுத்தடுத்த கேண்டிலும் மேலே வந்துகிட்டு இருக்கு. ஆனால் எப்படி பார்த்தாலும் அந்த 24,000 அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணவே இல்லை. மார்க்கெட்டோட ஹை அப்படின்றதே 23,990 அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ 24,000 பிரேக் பண்ணி மேலே போகவே இல்லை. அதை பிரேக் பண்ணியிருந்தாலும் 24,000க்கு கீழே இருந்து தான் 23,900 அந்த ரேஞ்சில் இருந்தால் மார்க்கெட் வந்துகிட்டு இருக்கு. ஸோ 24,000ல் ப்ரீமியம் சப்போர்ட் கிடைக்கிறதும் கொஞ்சம் கடினமான காரியமாக இருந்திருக்கும், சப்போஸ் மேலே வந்து பிரேக் பண்ணியிருந்தாலும். ஓகே, 24,000 தாண்டாமல் அங்கேருந்து நல்ல ஒரு ஃபால். நாம் கொடுத்துருந்த S1 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் டேவோட லோ பக்கத்தில் தான் இருந்திருக்கு. அந்த ஏரியாவை தான் நிறைய தடவை சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகியிருக்கு. ஒன்ஸ் ஓப்பன் ப்ரைஸில் ரிஜெக்ட் ஆன உடனே நல்ல ஒரு ஃபால். கிட்டத்தட்ட நம்ம கொடுத்துருந்த S2 அந்த ஏரியாவே ரீச் பண்ணியாச்சு. ஒரு 20 பாயிண்டில் மிஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ மார்க்கெட்டோட ரேஞ்ச் நம்ம 24,000க்கு மேலே இருந்தால் மேலே போக வாய்ப்பு. 23,950க்கு கீழே இருக்கிறதே மார்க்கெட் டவுன் சைட் போக தான் வாய்ப்பு அப்படின்றதையும் சொல்லியிருந்தோம். ஓப்பன் ப்ரைஸ் அதுக்கு கீழே தான். ஒன்ஸ் ஓப்பனுக்கு கீழே சஸ்டெயின் ஆகினதுக்கப்புறம் நல்ல ஒரு டவுன் சைட் மூமெண்ட் அப்படின்றது கிடச்சிருக்கு. ஓகே, இப்போது இதெல்லாம் நம்ம அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன, நாளைக்கு ப்ரீமியம் சப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்றதையும் அடுத்து நாம் பார்ப்போம். ஓகே, நாளைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 24,142, 23,970, 23,628, 23,458. இதுதான் நம்ம நாளைக்கு உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கு. இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது 23,900 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சாதான் மார்க்கெட் ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிரியேட் ஆகும். என்னை பொறுத்தவரையும் 23,750 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சதுன்னா திரும்ப ஒரு டவுன் சைட் நல்ல மூவ்மெண்ட் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். இப்போ க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா லோலேருந்து ஒரு சின்ன ரெக்கவரியோடு தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓப்பன் எங்கே கிடைக்குது, ஓப்பன் அபோவ் ட்ரேட் ஆகிறாங்களா பிலோ ட்ரேட் ஆகிறாங்களா அப்படின்றது முக்கியம். அதை தாண்டி ஏடிஎம் ஸ்ட்ரைக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் 194 பாயிண்ட் இருக்குது. நேற்று கிட்டத்தட்ட 215 அந்த ரேஞ்சில் இருந்த ப்ரைஸு இன்னைக்கு ஒரு 194 தான் வந்திருக்கு. பெரிய டிகே அப்படின்றது நடக்கலை, ப்ரீமியம் கரையவே இல்லை. ஸோ கரையில் அப்படின்றதே மார்க்கெட் மொமெண்டம் இன்னமும் இருக்கும், வேகம் இருக்கும் அப்படின்றத சொல்கிறதுக்குண்டான ஒரு இண்டிகேட்டர் அப்படின்னே வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நிறுத்தி நிதானமாக ட்ரேட் பண்ணுங்கள், அவசரப்பட்டு ட்ரேட் பண்ண வேண்டாம். மார்க்கெட் எங்கே ஓப்பன் பண்ணுறான், ஓப்பன் அபோவ் ட்ரேட் ஆகிறாங்களா பிலோ ட்ரேட் ஆகிறாங்களா, ஓப்பனிங் ஸ்ட்ரைக் என்ன சொல்லுது, ஓப்பனிங் ஸ்ட்ரைக்கில் கால் போட்டு என்ன மாதிரி ட்ரேட் ஆகிறாங்களே இப்படின்றத வாட்ச் பண்ணுங்கள். அதுவே உங்களுக்கு மார்க்கெட்டோட டைரக்ஷன் கிட்டத்தட்ட உங்களுக்கு சொல்லும். அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாவே ஒரு லாஸ் இல்லாத ட்ரேடை உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.